தினந்தோறும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றார்? எதுவுமே கிடையாது. வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்கார். எப்பொழுது பார்த்தாலும் பொய் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது 100 வாக்குறுதிகள் 500 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறதை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றார் ஒழிய உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை. அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான், அதாவது 100 அறிவிப்புகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது. எதிர்பார்க்குறோம் 500 நாளில் 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா? சொந்த ஊரு, என் சொந்த ஊரு, அம்மாவுடைய ஊரு, இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன, அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார். அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க? அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க? எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க? எவ்வளவு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும். தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆளை புறக்கணிக்கணும்னு சொன்னாரோ? இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும், அதனால புறக்கணிக்கணும். இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு. சரி, இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா? அதையும் புறக்கணிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொன்ன காரணம் வேறு, விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு, அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கின்றார்களே தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரு சொன்னதுக்கு பதிலடி நான் எதுவும் சொல்லியா? அவரு தானே சொன்னார். என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் நான் அறிவுரை சொன்னார். கோயம்புத்தூர்ல அவர் கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்றேன். டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க, டெபாசிட்டே போயிருக்கும். கோயம்புத்தூர்ல 3 தொகுதியில டெபாசிட் இல்ல. 2024 இவர் 134 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்க 2024 சொன்ன 134 வாக்குறுதி எப்ப நிறைவேற்ற போறீங்க? அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை. தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னீங்க? புறமுதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவருக்கு அந்த அருகதை இல்லை. என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவரு சொன்னதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்க காரணம் சொல்றாரு. காரணம் யாரு? இவரா நானா? 2017 இருந்து ஆட்சியில் இருந்தார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப என்ன சொல்லி பை எலெக்ஷன் இன்னைக்கு சொல்றாரு, சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம். ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும். உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாற்றி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தொலைபேசியில் நீங்க என்ன சொன்னீங்க? எங்க சொந்த ஊரு, நாங்க தான் நிக்கணும், எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம், 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம் சொன்னார்ல. சொல்லித்தான் நீங்க நின்னீங்க. எத்தனாயிரம் ஓட்டுல தோத்தீங்க? 60,000 வாக்குக்கு மேல நீங்க தோக்கலையா? ஓபிஎஸ் கண்ணியமாக நாகரீகமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும், 2-3 பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் ஒதுங்கி நின்னார்ல. இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா? சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.